மதுரையில் ஆண்டுக்கு 1,00,000 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு செயல்படும் இளைஞரை குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூறிய வழியில் பலரும் மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். மறைந்த நடிகர் விவேக் மட்டுமின்றி அவரை தொடர்ந்து பலரும் இயற்கையை காக்கும் முன்னெடுப்புகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் அப்துல் கலாம் வழியிலேயே சேவையாற்றி வருகிறார் மதுரையை சேர்ந்த குபேந்திரன். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்த கட்டிட பொறியாளர் குபேந்திரன் 38 வயதான இவர் கடந்த 12 வருடங்களாக சுற்றுச்சூழலை காக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடும் பணிகளை செய்து வருகிறார். மதுரையில் பள்ளிகள், சுப நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகளை வழங்கி மரம் வளர்க்க ஊக்கமளித்து வருகிறார். தொடக்கத்தில் அவரது குடும்பத்தார் ஆதரவாக இல்லாத போதிலும் மரம் வளர்ப்பதை அவர் கைவிடவில்லை. எனக்கு இந்த இந்தியா ஒரு வல்லரசாகணும்ன்ற கனவு மாதிரி ஒரு பசுமை கனவு இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் 15 மரக்கன்றுகளால் நட்டு வளர்க்கணுன்றதான் என்னோட ஆசை அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அதுல இருந்து தான் இந்த ஒரு முயற்சியில நானும் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நிறையா வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி சமூக பணியில் ஈடுபட போகும்போது வீட்டில் பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனாலும் என்னோட பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. இதுவரை தனி ஒரு ஆளாக 83,000 மரக்கன்றுகளை அரசு பள்ளி முதல் மதுரையில் முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் வரை இலவசமாக நடவு செய்து அதனை வாரத்திற்கு 2 முறை தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகிறார். அத்துடன் தான் செய்யும் சேவை வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக சின்ன சின்ன மரக்கன்றுகளை நட்டு வைக்காமல் 7 முதல் 10 அடி உயரம் வரை வளர்ந்த மரக்கன்றுகளை நட்டு வைக்கிறார். இதனால் விலங்குகளால் எவ்வித பாதிப்பும் மரக்கன்றுகளுக்கு ஏற்படாது. அத்துடன் நடவு செய்யப்பட்ட மரக்கன்றுகளை பராமரிக்கும் வகையில் 4.5 லட்சம் ரூபாய் செலவில் பழைய தண்ணீர் லாரி ஒன்றை வாங்கி அதன் மூலம் வாரத்திற்கு 2 முறை தண்ணீர் விட்டு குழந்தை போல் பார்த்துக் கொள்கிறார். பேருக்காக நட்டு வைக்காமல் மண் வளத்திற்கு தேவையான மரக்கன்றுகளையும் பறவைகளுக்கு ஏற்ற மரக்கன்றுகளையும் நட்டு வைப்பதாக தெரிவிக்கிறார். எல்லாமே நாட்டு வகையான மரக்கன்றுகள் தான் நாங்கள் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒரு 15 வகையான மரக்கன்றுகள், வேம்பு, புங்கை, பூவரசு, வாகை, நாவல், மகிழம், மருதம், இலுப்பை, இந்த மாதிரியான ஒரு 15 வகையான நாட்டு வகையான மரக்கன்றுகள் தான் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக நம்ம நடவு பண்ணுற அந்த மரங்கள் பறவைகளுக்கும் அதுலேருந்து ஒரு பலன் தரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாழை மரமாக இருக்கட்டும், நாவல் மரமாக இருக்கட்டும், இலந்தை மரமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மரங்கள் எல்லாமே பறவைகளுக்கும் பலன் தரணும் அப்படின்ற ஒரு வகையிலும் நாங்கள் மரங்கள் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டிற்குள் சுமார் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்காக பணிகளை மேற்கொண்டு வரும் அவர் மதுரையை பசுமை பூங்காவாக மாற்றுவேன் என பூரிப்புடன் தெரிவிக்கிறார். அத்துடன் நமக்கு முன்னோர்கள் கொடுத்த இயற்கையை அழித்துவிட்டு போகாமல் அடுத்த தலைமுறைக்கும் அதனை கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் அறிவுரை கூறுகிறார் குபேந்திரன். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வளர்க்குறதுல எவ்வளவு சந்தோஷமோ அந்த உணர்வோட தான் ஒவ்வொரு மரக்கன்றுகளையும் நட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களோட அடுத்த தலைமுறைக்கு காசு, பணம் இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போற ஒரே சொத்து இந்த இயற்கை தான். நம்மளோட முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு இந்த இயற்கையை கொடுத்தாங்களோ அதே இயற்கையை நம்ம மட்டும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கும் அதை கொடுத்துட்டு போகணுன்றது நம்மளோட கடமை. இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் முன்னோடியாக திகழும் குபேந்திரனை கண்டு பலரும் வியப்பதோடு பூமிக்கு சேவை செய்யும் வகையில் மரம் நடும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.